சமீபத்திலே உச்சநீதிமன்றம் கிறிஸ்தவத்திலே சாதியை குறித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சாதிய ரீதியாக அவர்களை அடையாளப்படுத்தக்கூடாது, அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி விடுவது தவறு. பைபிள்லையே இதில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லோருமே சமமாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் தங்களுடைய ஜாதிய அடையாளத்தை அதனாலே இழந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை முதலாவதாக நாம் வரவேற்கிறோம். வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதாவது பவுல் இருந்த அந்த காலத்துல கூட யூதர்கள் கிரேக்கர்களை காட்டிலும் கொஞ்சம் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த யூதர்கள் தங்களுக்குள்ளேயே சில பிரிவினைகளை வைத்திருந்தார்கள். யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் சமாரியர்கள் அவர்களை காட்டிலும் ரொம்ப கீழாக தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அவர்களிடத்துல இவங்க போய் போக்குவரத்தாக இருக்க மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்துல போயிட்டு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் உடனடியாக அவருக்கு தண்ணீர் கொடுக்காம, நீங்கள் யூதராக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி எங்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட அவ கேட்குறா. ஆக இது மாதிரியான சம்பவங்கள் இல்லை, வரலாற்று நிகழ்வுகளை நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலத்திலையுமே தங்களுக்குள்ளே ஜனங்கள் இந்த மாதிரியான பேதங்களை வைத்திருந்தார்கள். ஒரு சிலரை உயர்ந்தவர்கள்னும் ஒரு சிலரை தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே பேதம் பிரித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தேவனுடைய பிரமாணத்தை இவங்க தவறாக புரிஞ்சுட்டு தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரே சமாரியர்களிடத்துல போய் அவர்களிடத்துல தங்கி இருந்து அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை தேவன் தள்ளலை அப்படிங்கிறத அங்கே நிரூபித்தார். அங்கே இருந்த வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர் இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய பிரமாணத்தை மீறி சமாரியர்களிடத்தில் அவர் போக்குவரத்தாக இருக்கிறாரு, அங்கே போய் சரிசமமாக உட்கார்ந்து அவர்களுடைய சாப்பிடுகிறார், அவர்களை ரொம்ப ஈக்குவலாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவிகளான ஆட்கள் இடத்துலலாம் இவர் போக்குவரத்தாக இருக்கிறாரு, அவர்களோட போய் உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஆனால் பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த மாதிரி ஜனங்களை பேதம் பார்க்கல, எந்த ஒரு மனிதனிடத்திலும் பட்சபாதமாக மாதிரி யாரையும் ஒரே மாதிரி நடத்தி அப்படித்தான் தேவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டிட்டு போனார். அதனால கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேருமே தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தங்கள் மேலாக தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. அதனால வேத வசனத்தின்படி வேதம் பார்ப்பது அப்படிங்கிறது மிக கடுமையான குற்றமாக இருக்கிறது. இந்த தீர்ப்பை மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லோருமே சந்தோஷப்படணும், நம்ம எல்லோருமே இதை வரவேற்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஆனா ஒருவர் இப்படி கிறிஸ்தவத்திலே அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த சாதிய கட்டுமானங்கள் கிறிஸ்தவத்திலே இல்லாமல் இருக்கிறதா, அவர் இங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒடுக்குமுறையை அவர் அனுபவிக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை அப்படிங்கிற பதில தான் நமக்கு தரும். அதாவது ஒரு ஒடுக்கப்பட்டவர் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்திற்கு வந்துவிட்ட பிற்பாடும் கூட அவர் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் தங்களுடைய ஜாதி அடையாளத்தை அவர்கள் இழக்கிறது இல்லை, மற்றவர்களும் அவர்களை ஜாதிய முறையிலே ஒடுக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நுட்பமான விஷயத்தை புரிந்துட்டு 2023 தமிழக அரசு ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுக்கான சலுகைகளை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இத மாதிரி மத்திய மாநில அரசுகளின் நிலைப்பாடுகளிலே இருக்கிற சாதக பாதகங்களை அவர்கள் தங்களுடைய பார்வையில இருந்து பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்திலே கிறிஸ்தவத்திலே இதனுடைய தாக்கத்தையும் நம்ம இது நாள் வரைக்கும் செய்ய தவறிய காரியங்களையும் என்னெல்லாம் செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். நம்ம மேலே குறிப்பிட்ட இந்த 2 வசனங்களின்படி
அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்ற இந்த வசனங்களின்படி உண்மையிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையிலேயே கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள் தங்களுக்குள்ளே பேதம் பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி உண்மையிலேயே கிறிஸ்துவை பற்றி கொண்டு தேவ ஆவியானவராலே உண்மையிலேயே வழிநடத்தப்படுகிற எந்த ஒரு நபரும் வேதத்துக்கு விரோதமாக போய் தங்களுக்குள்ளே பேதங்களை பார்த்து சிலர் உயர்ந்தவர்கள் சிலர் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசத்தை அவர்கள் பார்ப்பதே இல்லை. ஆனால் பிற மதங்களைப் போலவே பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற பல நபர்களும் கிறிஸ்தவத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வேதத்தை வாசிக்கிறதும் கிடையாது, அதன்படி நடக்கிறதும் இல்லை. அவர்கள் வெறும் பெயருக்கு மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் உலக வழக்கத்தின்படி தங்களுக்குள்ளே இந்த பேதத்தை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தை பற்றி அறியாத புது நபர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவத்திலே 2 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு தங்களையே அழைத்து கொள்கிற ரோமன் கத்தோலிக்கர்கள். எளிமையாக சிலை வணக்கம் இருக்கும் இவங்களுக்குள்ள, மாதாவை கும்பிடுறவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது ஒரு பிரிவு. அடுத்த பிரிவு இவர்களிடத்துல இருந்து பிரிந்து வந்து இவங்க வேதத்தில் இல்லாத பல விஷயங்களை இவங்க கடைபிடிக்கிறாங்க, வேதத்துக்கு எதிரான விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களை சீர்திருத்த திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொள்கிற புராட்டஸ்டாண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இவங்க இன்னொரு பெரிய பிரிவு. இதிலே இந்த கத்தோலிக்க திருச்சபையினர் நெடுங்காலத்திற்கு முன்பாகவே அவங்க பைபிளை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. அவங்களுக்கு போப்பாண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் வேத வாக்கை ஒழிய உண்மையிலேயே வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதெல்லாம் அவர்களுக்கு 2ஆம் பட்சம்தான். அதனால அவர்களுக்குள்ளே பிற மத வழிபாடுகள் நிறைய உள்ள இருக்கு. அதே போல உலக வழக்கம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே கடைபிடிக்கிறவர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். ஸோ இவர்களுக்குள்ளே இது மாதிரியான ஜாதி ரீதியான பேதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மலிந்து கிடக்கிறது. சரி, சீர்திருத்த சபையாவது வேதத்தின் கூறுகளை ஒழுங்காக கடைபிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்திலே நம்ம சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுவுமே தன்னுடைய தாய் திருச்சபையை பின்பற்றி நிறைய இடங்களிலே வழிவிலகி போயிருக்கிறது. அதாவது மற்ற திருச்சபை மற்ற ஜனங்கள் என்னென்னலாம் பண்றாங்களோ அவைகளை பாரம்பரியம் அப்படிங்கிற பேர்ல நிறைய இங்கேயும் கொண்டு வந்து அவர்கள் சேர்த்து நிறைய விஷயங்கள்ல வழிவிலகி இருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு 90% இந்த மாதிரியான சீர்திருத்த திருச்சபையிலே நீங்க இந்த மாதிரியான பேதங்களை நீங்க நல்லாவே பார்க்கலாம். இன்னும் தென் தமிழகங்களிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு திருச்சபை, அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு திருச்சபை. இந்த ஜாதியார் அந்த திருச்சபைக்கு போக முடியாது, அந்த ஜாதியார் இந்த திருச்சபைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சில திருச்சபைகளிலே ஒரு சில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வழியில தான் அதே வழியிலே திரும்பி போயிடணும். இன்னொரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் வேறு வழியிலே வேறு வழியிலே திரும்பி போய் விடுவார்கள். அவர்கள் உட்காருகிற இடத்துல இவங்க உட்காரக்கூடாது, இவங்க உட்காருகிற இடத்துல அவங்க உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேதங்களும் அங்கே உண்டு. அது மட்டும் இல்லை, அங்கே அவர்களுக்கு மேலாக ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர் என்ன மாதிரியான ஜாதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கூட அவர்கள் நிர்ணயித்து அதன்படி தான் அவர்களுக்கு போதகர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு செவி வழி செய்தி. இந்த சீர்திருத்த சபைகள் சரியில்லை, இவர்கள் ஆவியை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்ட பெந்தேகோஸ்து திருச்சபைகள் இல்லாத ஜாதி அப்படிங்கிற இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல, அதுலயும் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை வழிவிலகி போனதற்கான காரணம் அவர்கள் வேதத்தை தள்ளிவிட்டு மனிதர்களுடைய போதனையை முக்கியப்படுத்தினதுனாலே அது அப்படி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சீர்திருத்த திருச்சபை என்று அழைக்கப்படுகிற புராட்டஸ்டாண்ட் சர்ச்சஸோட சீர்கேட்டிற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்திலே இதிலே தேவ ஊழியர்களாக வந்தவர்கள் எல்லோருமே தேவ அழைப்பை பெற்று தேவனாலே வழிநடத்தப்படுகிற ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிற குருவானவர்களாக இருந்தாங்க. ஆனால் நாள் போக போக இவர்களுக்குன்னு சொல்லிட்டு கல்லூரிகளை ஆரம்பிச்சாங்க, கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும் பொழுது
கல்லூரியிலே படிக்கும்படியாக வந்தவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த நபர்களாக இல்லாமல் இதையும் ஒரு வேலையைப் போலவே, அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, பிஸ்னஸ் செய்கிற ஒரு நபராக இருக்கிறீங்க, அது மாதிரி தான் இதையும் ஒரு வேலையாகத்தான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய தேவ அழைப்பு அப்படிங்கிறது இதில் பலருக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஆவியானவர் அவருடைய வழிநடத்துதல் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடுச்சு. அதனால மேலே தேவனுடைய ஊழியத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இதை உலக பிரகாரமாக நிர்வகிக்கத்தான் அவங்களால முடிஞ்சதே ஒழிய ஆவிக்குரிய ரீதியிலே இவர்கள் அதை சீர்திருத்தி கொண்டு போக முடியல. ஏன்னு சொன்னால் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இல்லை. அதனால அவர்களாலே தேவனுடைய ஆலோசனையை பெற்று ஜனங்களை வழிநடத்தி போக முடியல. அதனால தேவ அழைப்பு இல்லாத, தேவ அர்ப்பணிப்பு இல்லாத, தேவனுடைய ஆவியை பெற்றிராத பலரும் குருத்துவ பட்டத்துக்கு வந்து பாஸ்டர் ஆகி அவர்கள் சபையை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நபர்களாலே வழிநடத்தப்படுகிற ஒரு திருச்சபை எப்படி இருக்கும்? கல்லர் குகையாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் 90% இப்படிப்பட்ட சீர்திருத்த திருச்சபைக்குள்ளே தலைமைத்துவத்தில் இருக்கிறதுனால தான் இன்னும் இங்கே மார்க்க பேதங்கள் இருக்குது. ஜனங்களுக்குள்ளே பேதமைகளை அவர்கள் பார்க்குறாங்க. ஜாதி பார்க்கப்படுகிறது. லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், இது மாதிரியான எல்லா காரியங்களுமே திருச்சபைக்குள்ளே இருக்குது. தேவ ஆவியானவரை விட்டுட்டதுனால இந்த புராட்டஸ்டாண்ட் திருச்சபை இப்படி சீர்கேட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால ஆவியானவரை முன்னிறுத்தணும், ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றன? ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இதிலும் தேவ அழைப்பு பெறாத, ஊழிய வாஞ்சை இல்லாத, தேவனாலே அபிஷேகத்தை பெறாத நபர்கள் தலைமைத்துவத்திற்கு வரும் பொழுது இதுலேயுமே சீர்கேடுகள் அப்படிங்கிறது உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. தேவ அழைப்பு பெறாத, தேவ ஆவியானவரை பெறாத ஊழியர்களால் நடத்தப்படுகிற எல்லா திருச்சபையிலுமே உலகத்தினுடைய அத்தனை வழக்கங்களையும் அவர்கள் தங்களுக்குள்ளே கடைபிடிக்கிறார்கள். இந்த மாதிரியான பேதமைகள், சாதி பார்க்கறது எல்லாமே அவர்களுக்குள்ளே மலிந்து கிடக்கிறது. அது ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்து திருச்சபைகளிலே மிக வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதில் உள்ள இப்படிப்பட்ட ஜனங்கள் ஜாதி பார்க்கத்தான் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படிங்கிறது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் கூட நடைமுறையிலே சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்குது. இதற்கு நம்ம அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய புரிதல் சரி, அவர்கள் சொல்றது படி வேதத்தின்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இன்னும் கிறிஸ்தவத்திலே இந்த ஜாதி நுழைஞ்சிருக்கிறது அப்படி காசனுடைய வஞ்சகமான ஒரு தந்திரமான காரியத்திலே ஒன்று. இதை ஆரம்பத்திலேயே நமக்கு முந்தைய தலைமுறைகள் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட விஷ விருட்சம் கிறிஸ்தவத்திற்குள்ளே வேறொன்று இருக்காது. என்ன இருந்தாலும் திருச்சபைக்குள்ளே இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்திலே நம்ம தான் இப்போ இருக்கிறோம். நீங்க வெறுமனே ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற வெற்று உபதேசத்தினால யாரும் மாறிட போறது கிடையாது. எந்த ஒரு மனிதன் ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிறானோ, உட்பட்டு இருக்கிறானோ, ஸோ அவனுடைய இருதயத்துல தான் இந்த மாதிரியான இருள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். எல்லா மனிதர்களையும் சமமா பாவிக்கணும், எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு கிறிஸ்துவனுடைய அன்பு அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அவனாலே அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியும். அப்போது ஒரு திருச்சபையாக நம்ம அந்த மாதிரி ஜனங்கள் தேவனை முதலாவதாக கண்டு கொண்டு அவருடைய அன்பிலே அவர்கள் வளரவும், ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக அவர்கள் இருக்கவும், அவர்களை வழிநடத்தும் போது மட்டும்தான் அவர்கள் இது மாதிரியான இருளின் பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில் வருவாங்க. அப்போது உண்மையான சுவிசேஷம் அப்படிங்கிறது இப்படி தவறிப்போன கிறிஸ்தவர்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படணும். அவர்களுக்குள்ளே கிறிஸ்து அப்படிங்கிற உண்மையான ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா இருளின் ஆதிக்கமும் அவர்களை விட்டு அகன்று போயிடும். ரெண்டாவதாக இப்படி ஜாதி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட தங்களுடைய ஜாதி சான்றிதழ் நியாயமாக வாங்கி கல்வி நிலையங்களில் மற்ற வேலை ஸ்தலங்களில் அவர்கள் கொடுக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் பெற முயலும் பொழுது அவர்களுடைய முன்னோர்களுடைய சான்றிதழை வச்சு தான் அவர்கள் பெற வேண்டி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான நேரத்திலே அவங்க கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட அவர்களுடைய ஜாதியை அடையாளப்படுத்தித்தான் அங்கே அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அப்போது இந்த ஜாதி அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது யாருடைய மனதிலும் அவர்களுடைய அந்த ஜாதி பெருமையோ அல்லது ஜாதி அடையாளத்தையோ நம்ம துடைத்து எறிந்துவிட முடியாது. அதனாலே இந்தியாவில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குன்னு
இந்த மாதிரியான சான்றிதழ்களை வாங்கும் பொழுது அவர்கள் வெறும் இந்திய கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத மட்டுமே அடையாளப்படுத்தி, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ஜாதிய அடையாளத்தையும் அவர்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தீமைகளில் இருந்து அட்லீஸ்ட் கிறிஸ்தவத்தை நம்ம காப்பாற்ற முடியும். நம்மள ஒவ்வொருவரும் இன்னுமே கிறிஸ்தவ முதலியார், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ தலித் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஜாதி அடையாளத்தை கிறிஸ்தவத்தினோட கூட அப்படியே கேரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்திலும் கிறிஸ்தவத்திற்குள்ளும் ஜாதி அப்படிங்கிறது ஒழிக்கப்படவே முடியாத ஒரு விஷயமாக போயிடும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே இந்த மாதிரியான ஜாதிய பிரச்சனைகளை எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறதற்கான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதியற்ற கிறிஸ்தவம் சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் அதை முற்றிலும் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.